ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் வீடியோ போட இவ்வளோ கேப்பா அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. சாரிங்க. ரமலான் டைமில் வீடியோ எடுக்கவும் எடிட் பண்ணவும் எனக்கு டைமே இல்லாமல் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இனி வர டைமில் மேக்ஸிமம் வீடியோ கவர் பண்ணுறதுக்கு வ்ளாக் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் என்னோட பொண்ணோட பர்த்டேங்க. அது ரிலேட்டடான வீடியோ தான் இது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அல்மி சென்ட்ரம். இங்கே எதுக்கு போகிறோம்? என் பொண்ணுக்கு பிடிச்ச பிளேஸ் தாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு பிடிச்சமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஆஸ் பேரண்ட்ஸாக நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் இந்த பிளேஸ். அல்மி சென்ட்ரமில் இருக்கிற ஃப்ரீ பார்க்கிங்கில் தான் நாங்கள் கார் பார்க் பண்ணியிருந்தோம். எங்கன்னா ஸ்டடன் வீக்கில். இங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு ஃப்ரீ பார்க்கிங் காஸ்ட் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 cents தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே அல்மீர் சென்ட்ரமில் வேறு லொக்கேஷனில் நீங்கள் பார்க் பண்ணீங்க அப்படின்னா 3 to 5 euro சார்ஜ் ஆகும். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் 3 minutesல நம்ம போயிடலாம். வந்துட்டோம் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். கேட் அண்ட் கஃபே அப்படிங்கிற காஃபி ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வெறும் காஃபி சாப்பிட மட்டும் இல்லைங்க, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா என்ன இருக்குது அப்படின்னு தெரியுதா? இந்த பெட் அனிமலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. என் பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இந்த கேட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் நெதர்லாண்ட்ஸில் பெட் அனிமல் வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு செட்டன் ஆஃப் ரூல்ஸ் இருக்குங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு அனிமலை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதை வளர்க்குறோம், டேக் கேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். அடடா இப்படி ஒரு கஃபே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது நாங்கள் செகண்ட் டைம் வர்றோம். ஃபஸ்ட் டைம் போகும்போதே நாங்கள் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுக்க மாட்டோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி இடம்லாம் அடிக்கடி போயிட்டு வரலாம். இந்த கேட் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதோட கண் எங்கேன்னே தெரியல, வாய் எங்கேன்னே தெரியல. இங்கே இருக்கிற எல்லா கேட்ஸும் அப்படிதாங்க. கேட்ஸ் பார்த்த உடனே நம்ம தூக்கி வச்சுக்கலாம் கையில், அதில் தடவி கொடுக்கலாம். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையே இல்லை அவங்களுக்கு. டோட்டலாக இங்கே என்னென்ன கேட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரீட்ஸ் ஆஃப் கேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் அதோட நேமோட ஃபோட்டோவோட வச்சுருந்தாங்க. ஒரு கேட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. எதை பார்க்குறது, எதை தூக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறதே எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரிதான் நம்மளும் கொஞ்சம் தொட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கேட்ஸ் எல்லாமே தொட்டு பார்த்தேன். இந்த கேட் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்க? ஹாரர் மூவிஸ்ல எல்லாம் வரும் இல்லையா பூனை, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு பார்த்த உடனேயுமே டக்குன்னு அப்படிதான் தோணுச்சு. அது பார்க்குதா இல்லை நம்மளை பார்த்து முறைக்குதா அப்படிங்கிறது தெரியல. போன இடத்துல ஒன்றும் சாப்பிடாம இருந்தால் எப்படி? அதுதான் ஒரு வெஜ் சாண்ட்விச்சும் க்ரொசாண்ட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சு.
என்னடா அவங்க இன்னும் கிளம்பல அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நாங்கள் அங்கே இருந்துட்டோம். வெளியே வர மனசே இல்லாம தான் நாங்கள் வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லேக் வியூ பாயிண்ட்டை பார்க்க போகலான்னு போனோம். பர்த்டே அன்னைக்கு என் பொண்ணுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் முழுமையாக அவளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பேரண்ட்ஸாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் பசங்களும் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் அங்கே போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் வீட்லேயும் பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட் அண்ட் கஃபேக்கு போங்க. ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கும். கேட் அண்ட் கஃபே அப்படிங்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் லொக்கேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டர்க்கி சூப்பர் மார்க்கெட் டேங்கர், அதுக்கப்புறம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் அமோகா, இதெல்லாம் வந்து நியர்பை லொக்கேஷனில் தான் இருக்கும். இங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இது எல்லாமே. சன் செட் ஆக டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் குளிரும் அதிகமாக இருந்தது. அதனால் இந்த வியூ பாயிண்ட் மட்டும் சும்மா ஒரு சின்னதாக விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் எப்படின்னா, நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பர்த்டே அப்படிங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சாக்லேட்ஸ் கொடுத்து அவங்களோட விஷஸ் வந்து நமக்கு இருக்கும். பாட்டு பாடுவாங்க, பர்த்டே விஷ் பண்ணுவாங்க. ஆனால் நெதர்லாண்ட்ஸில் வந்து இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் கண்ட்ரி. அதாவது நான் வெளிநாடு அப்படின்னு சொல்லி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பக்கம் நான் வர்றேன். இந்த ஊரில் பர்த்டே அப்படின்னாவே ஒரு சின்னதாக பார்ட்டி வச்சு குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதா ஒரு காமன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் நம்ம குழந்தைங்கள என்கரேஜாகவும் வச்சுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தையும் செய்யணும். அப்படிங்கும்போது நாங்கள் சூஸ் பண்ணது தான் இந்த கேட் அண்ட் கஃபே. எங்களுக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபுல்ஃபில்டாக இருந்தது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.